விஜய் வந்து மகாபலிபுரம் கூப்பிட்டு இறந்தவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னதை பத்தி நான் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் டிஎம்ஸ்ல வந்து பேசினதுலாம் ரொம்ப பேட் வேர்ட்ஸ், ரொம்ப ரொம்ப மோசமான வேர்ட்ஸ். அதை வந்து படிக்க கூட முடியும். விஜய்ங்க பேரை கூட சொல்ல முடியல. என்னோட இப்போ அக்கௌண்ட்டை வந்து ரிப்போர்ட் அடிச்சு என்னால் இப்போ கமெண்ட் பண்ண முடியல. அக்கௌண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. அப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸையும் தாவேக்கா தொண்டர்களையும் டிசிப்ளின் பண்ண வேண்டியது தாவேக்கா தலைமையோட கடமை. இது டிசிப்ளின் பண்ணாமல் விட்டால் இதோட விளைவை வந்து தாவேக்கா தான் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நாம் தமிழ் கட்சி சார்ந்த ஒரு சகோதரி அவர்கள் அவங்களோட இன்ஸ்டா ஐடியில் நாம் தமிழ் கட்சி சார்ந்து பல காணொலி போடுறாங்க. அதே போல் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் தவறு செய்தாலும் அதையும் எடுத்து பேசுகிறாங்க. அதில் தாவக்காவோட அரசியலையும் பேசியிருக்கிறாங்க. அதுக்கு கீழே வந்து இந்த தாவக்க தற்குறி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அது குறிப்பாக ஒருத்த மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ரொம்ப ஆபாச வார்த்தையில் பக்கமாக எழுதி அந்த பொண்ணுக்கு கமாண்ட் அனுப்பியிருக்கிறான். இருந்தாலும் அந்த பொண்ணு அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு பல காணொலி போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் இருந்தாலும் இவன் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறான்னா, இவன் ரொம்ப ஆபாசமான வார்த்தையை போட்டுகிட்டே இருக்கிறான். சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான்ல அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணோட பேர் வந்து யாழினி, அவங்களோட இன்ஸ்டா ஐடி வந்து யாழினி அன்னைக்கு. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் ஆபாசமாக திட்டக்கூடிய வார்த்தையில் இவன் சொல்லி கேட்கல, அதனால் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரியாக போடுறாங்க. இப்போ அவன் உள்ளே வந்து என்ன பண்ணுறான்னா, ஸ்டோரியை ஒழுங்கு மரியாதையை டெலீட் பண்ணு, இல்லைன்னா நான் உனக்கு ஸ்டோரி போடுவேன், உன்னால் ஒழுங்காக இருக்க முடியாதா, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சார் பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட மிரட்டுறாராம். ஆனால் இருந்தாலும் இவன் எவ்வளோ தூரம் ஆபாசமாக போட்டிருக்கிறான்னா, அந்த தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டரே வந்து இவனுக்கும் பதில் கமெண்ட் போட்டிருக்கிறார். அவர் எப்படி போட்டிருக்கிறாருன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களே, அவதூறாக பேசுவது நம் கட்சிக்கு ஒழுக்கமற்ற தன்மையாகும். இவர்களிடம் அரசியல் ரீதியாக மட்டுமே பேசுங்க. இவர்கள் நம் கட்சி பற்றி விமர்சிக்கும் போது அது நம் கட்சி பிள்ளைகள் என்றால் அதை நீங்கள் ஒத்துக்கொள்ளும் மனப்பான்மையை பெற்றிருக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகம் போட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம சகோதரி யாழினி அவர்கள் என்ன போட்டுருக்காங்கன்னா, நல்ல பக்குவமான பேச்சு, இது போல அரசியலை முன்வையுங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்த தற்குறி, இந்த தாவக்க தற்குறி, இப்போ இவர் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு. இது வந்து அப்போ எந்த அளவுக்கு இவனுக்கு வந்து ஆபாசமாக திட்டியிருப்பானுங்க. இவரும் அதே கட்சியில் தான் பயணிக்கிறாரு. இவர் வந்து ஒரு பொண்ணை இப்படி திட்டக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பக்குவமாக போட்டுருக்கிறாரு. ஆனால் இதை தாண்டி அவன் என்ன பண்ணுறான்னா, ரொம்ப கேவலமான வார்த்தை, சொல்ல முடியாத வார்த்தை, போடி டேஸ் அப்படி போட்டுருக்கிறான். இவன் எவ்வளோ தூரம் அதில் ஊறி இருப்பான். அவன் நல்ல மனநிலைமை தான் இருக்கிறானா. அதுக்கும் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சியை நினைச்சா கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு அவங்களும் விஜயை திட்டுனா அவங்களையும் நீ இதே மாதிரி வார்த்தைகள் தான் திட்டுவியா? நீ இப்படி பேசுறது உன்னோட வளர்ப்பை காட்டுது. கரெக்டு தானே? அப்போ இங்கே பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன்னா இவனை பெற்றதும் ஒரு தாய் தான். அப்போ இந்த அளவுக்கு தரங்கட்டு திரியிறான்னா அப்போ அவன் வளர்ப்பில் தானே குறை இருக்கணும். இது மட்டுமா, இவன் அந்த ஸ்டோரி வந்து இந்த பொண்ணு வந்து ஆபாசமாக திட்டிகிட்டே இருக்கிறான். இவன் அடங்க மாட்டேங்கிறான்னு அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரி போடுறாங்க அவங்க இன்ஸ்டா ஐடியில். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, ஒழுங்கு மரியாதையாக இரு, நீ எப்படி வேணால் ஸ்டோரி போடுவியா, உனக்கு நான் ஸ்டோரி போடவா, ஒழுங்காக ஸ்டோரியை டெலீட் பண்ணு, ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோ அப்படின்னு போட்டுருக்கிறான். ஏண்டா நீ தான் ஒழுக்கங்கிட்டு இருந்துருக்கிற, உன்னோட பொறப்பை கேவலப்படுத்தியிருக்கிற. ஏன்னா முழுக்க 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 வந்து டேஸ் டேஸாக போட்டு பேசி வச்சிருக்கிற. எந்த இடத்துலையாவது அந்த பொண்ணு திருப்பி உன்னை திட்டியிருக்கிறாங்களா? கிடையாது. அவங்களும் அரசியல் ரீதியாக பக்குவப்பட்டுக்கா, நான் ஒரு கருத்தை வச்சுன்னா அதுக்கு எதிர்கருத்துவையும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து நீ வந்து கண்டமேனிக்குடா, கண்டமேனிக்கு. அதாவது நாங்களே அந்த கமெண்டை படிக்கிறப்ப எங்களுக்கே எவ்வளோ இதாக இருக்குதுன்னா, அப்போ அவங்கள ஒரு பொண்ணாக இருக்கிறப்ப என்னோட மனநிலைமை நினச்சி பாரு. எந்த இடத்துலையாவது நாம் தமிழ் கட்சி சார்ந்த உறவுகள், பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், தாவக தொண்டர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறோமா? உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களை பற்றி பேசியிருக்கிறோமா? ஏன்னா நீங்கள் தான் அப்படின்னு மனநோயாளியாக மாறி இருக்கிறீங்கடா. உன் தலைவன் ஒழுங்காக இருந்தால் நாங்களும் ஒழுங்காக பேச போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஒரு பொண்ணு, அவங்க வந்து என்ன அப்படி என்னதான் தவறாக போட்டுருக்கிறாங்க? அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன தவறு செய்கிறீங்களோ அதை தான் அவங்க கேள்வியாக வைக்கிறாங்க. அதுவே உங்களால் சகிச்சிக்க முடியல. நீங்கள் ஏங்க இப்போ பயணிக்கிறீங்க அரசியலில்? அப்புறம் திமுகவும் உங்களுக்கும் என்னடா வித்தியாசம்? கேட்டால் திமுக நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறீங்க, பெண்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்றீங்க. அப்புறம் என்ன கூந்தலுக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து இப்படி பேசியிருக்கிறீங்க? உன்னை பெற்றதும் ஒரு பெண் தானே? ஏன்டா நீ பிறந்த இடத்த வச்சே இவ்வளோ கொச்சையாக பேசிகிட்டே இருக்கிறிய? இல்லை உங்களுக்கு மட்டும்தான் அந்த கெட்ட வார்த்தைகள் வந்து குத்தகை விட்டுருக்குறாங்களா? எங்களுக்கெல்லாம் பேச தெரியாதா? நாங்கள் பேசினா நீங்கள் தாங்குவீங்களா? ஸ்டோரியை ஒழுங்கு மரியாதை டெலீட் பண்ணுங்கிற. உன்னை பற்றி தவறாக அவங்க பதிவிட்டாங்களா? ஏண்டா நீ வந்து கேவலம் கெட்டு போய் ரொம்ப ஆபாசமாக கொச்சை நீ தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிற. அதை அந்த பொண்ணு எடுத்து ஸ்டோரியாக போடுறாங்க. அதுவே வந்து உனக்கு தாக்கு பிடிக்க முடியல, நீ ஸ்டோரி டெலீட் பண்ணணும் அப்படின்னு மிரட்டுறியே. டேய், எந்த மனநிலைமைடா இருக்கிறீங்க? இல்லை என்ன மனநிலைமை இருக்கிறீங்க? நாங்கள் பேச ஆரம்பித்தா நீங்கள் தாங்க மாட்டீங்க.
தப்புமா அப்படி கிளின்னு கிழிச்சு விட்டுருவோம். ஏதோ சீமான் தம்பிங்க இருக்கிறதுனால அதெல்லாம் கடந்து போறோம். கடந்து போறதுனால பயந்து போறதுன்னு இல்ல. உங்கள மாரி கேவலம் கெட்டு கீழ்த்தரமா வரக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். இவனுங்க என்னையெல்லாம் கொச்ச கொச்சையா கேட்டு வச்சிருக்கானுங்க. இவன் தலைவன் ஓகி மாரி, இவனுங்க என்னமோ ஓகி மாரி, இவங்க பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறானுங்க. என்னையவே அந்த மவன், இந்த மவன் தான் போடுறானுங்க. சரி நாம சகிச்சுக்கிட்டு போறோம். இவனுங்க அவ்வளோதான் அறிவு. உண்மையாலுமே இவனுங்கலாம் நல்ல பொறப்பே இல்ல. இல்லைன்னா இந்த மாரி வார்த்தை போட மாட்டாங்க. நான் தாவேக்கா செய்ற தவறுகள எடுத்து சொல்றோம். அந்த தலைமை பண்ற தவறு எடுத்து சொல்றோம்னா, நீ காசு வாங்கிட்டியா? எது திமுகட்ட நீங்கலாம் காசு வாங்கிட்டீங்களா? உங்க அம்மாவ விட்டு வாங்கி தின்னுங்கடா அப்டின்றானுங்க. சரி நீ எங்கள திட்டுறியே, நீ உங்க அம்மாவ விட்டு தான் வாங்கி தின்றுக்கிறியா? சொல்றா, உங்க அம்மாவ கூட்டி குடுத்துட்டு தான் வந்திருக்கிறீங்களா? அந்த காச வாங்கிட்டு தான் என்ன திட்டுறீங்களாடா? அ? ஒரு அரசியல் ரீதியா கருத்து வச்சா, அதுக்கு எதிர் கருத்து வச்சுட்டு போ. இந்த பொண்ண சகட்டு மேனி திட்டி வச்சிருக்கிறீங்களே. நாளைக்கு உன்னோட பேக்கிரவுண்ட நாங்க கண்டுபிடிச்சு, உங்க வீட்ல இன்னைக்கு செல்லு எல்லா கையிலும் இருக்குது. எல்லாருமே Insta, Facebook எல்லாமே யூஸ் பண்றாங்க. இப்ப அவிங்க ஐடிக்குள்ள போய் நாங்க கண்ட மேனி திட்டி வச்சா உனக்கு எப்படி வலிக்கும்? வலிக்குமா? வலிக்காதா? உனக்கும் அம்மா இருக்கிறாங்க. அக்கா, தங்கச்சிலாம் இருப்பாங்க. இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? நாங்கலாம் எதுவுமே கண்டுக்கிறதில்ல. பேசுறதுன்னு நெனைக்காத. பேசக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். நீங்க இப்படி இருக்கிறதுனால உங்க குடும்ப பெண்கள நாங்க திட்டி எங்களுக்கு என்ன வரப்போகுது? ஏன்னா எங்களோட வளர்ப்பு அப்படி இல்லல்ல. நாங்க பயணிக்கிற கட்சி அப்படி இல்லல்ல. அதனால இதெல்லாம் குறைச்சுக்கோங்க. இது நீ பேசுற வார்த்தைய திருப்பி நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா, உங்க குடும்பத்தில இருக்கிற பெண்களுக்கு நெஞ்சு வலியே வந்தாலும் வந்துரும். அந்த அளவுக்கு எங்களுக்கு பேச தெரியும். இருந்தாலும் கடந்து போறோம். அரசியல் ரீதியா கருத்து வச்சா, அரசியல் ரீதியா கருத்து வைக்கணும். ஆம்பளைங்கலாம் பெரிய புடுங்கிங்கலாம் இல்ல. நாம பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு குடுக்குற கட்சி தாவேக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்கள எவ்வளோ தூரம் பேச முடியுமோ அவ்வளோ தூரம் பேசி வச்சுக்கிறீங்க. இந்த லட்சண மேயர்ல நீங்க போராட்டம் பண்றீங்க, ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு. டேய் தாவேக பெண்கள் இவனுங்கிட்ட இருந்தே காப்பாத்திக்கணும். ஏன்னா இவனுங்க இந்த அளவுக்கு கமாண்ட் போடுறாங்கல்ல, நம்மளுக்கு கோவம் யாருக்காவது கமாண்ட் போடணும் அப்படின்னு நெனைச்சா, ஒரு தாவேக பெண்களுக்கு நம்மலாம் எதுவும் போட வேண்டாம். இவனுங்க போட்ட கமாண்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்க அனுப்புனவே போதும். இவனோட ஓக்கிது மாரி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பாரும்மா, உன்ன திட்டணும்னு நெனைச்சேன். ஆனா எனக்கு திட்ட மனசு வரல. நல்ல வார்த்தைகளால உங்க தொண்டர்கள் எங்கள திட்டி வச்சிருக்காங்க. அந்த வார்த்தைய ரீப்ளை பண்றேன் உங்களுக்குன்னு சொல்லி போட்டா கூட, அவிங்க மனசு உடைஞ்சு போயிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பண்ணி வச்சிருக்கான். போதும் தம்பி, இந்த கமெண்ட் இப்படியே நீ ஸ்டாப் பண்ணிட்டியா? மறுபடியும் அவிங்க ஐடியில போய் தேவையில்லாம கமெண்ட்லாம் போட்டீங்கன்னா, நாங்க உள்ள வருவோம். இத விட இறங்கி ரொம்ப மோசமா பேசுற நிலைமைக்கு எங்கள தள்ளிறாத. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.